ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலிஃப்ளவர் பக்கோடா இருக்கு பாருங்க. அது செய்யும் போதெல்லாம் நல்லா மொறு மொறுன்னு தான் வருது. ஆனா கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா போதும், நமத்து போய் பஜ்ஜி மாதிரி ஆயிடுது. இப்படி வருத்தப்படாத இல்லத்தரசிகளே இருக்க முடியாது. ஸோ அதனால தான் நம்ம இப்போ காலிஃப்ளவர் பக்கோடாவை எப்பவுமே மொறு மொறுன்னு இருக்கிற மாதிரி ப்ரொஃபஷ்னலா எப்படி செய்யறதுன்றத பார்க்க போறோம். இப்போ நம்ம கையில 1 கப் அளவுக்கு வெட்டி வச்ச காலிஃப்ளவர் இருக்குது. ஃபர்ஸ்ட் இதை ப்ராசஸ் பண்றதுக்கு நல்லா கொதிக்கிற வெந்நீர் எடுத்துக்கோங்க. அதுல 1 ஸ்பூன் உப்பு போட்டு காலிஃப்ளவர் துண்டுகளை அதுல போட்டு அப்படியே ஊற வச்சிடலாம். இது இப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். நம்ம மாவுக்கு தேவையான மசாலா பொருட்களை பார்க்கலாம். அரிசி மாவு ஒரு 4 ஸ்பூன், கடலை மாவு 1 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மைதா மாவு 1/2 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/4 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, ஆப்ப சோடா 1 சிட்டிகை, ஃபுட் கலர் 1 சிட்டிகை. இப்போ நம்ம ஊற வச்ச காலிஃப்ளவர் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம அதை தண்ணியை வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்படி நம்ம உப்பு கலந்த வெந்நீரில் நம்ம ஊற வைக்கிறனால 2 பெனிஃபிட்ஸ் இருக்கு. சில இடத்துல காலிஃப்ளவர் பக்கோடா சாப்பிடும்போது மேலே அந்த மாவில் மட்டும் உப்பு இருக்கும், உள்ள காலிஃப்ளவர் சப்புன்னு இருக்கும். இப்படி உப்புல ஊறிடுச்சுன்னா அந்த காலிஃப்ளவருக்குள்ளேயே ஒரு டேஸ்ட் வரதை பார்ப்பீங்க. அப்புறம் வெந்நீர்லேயே ஹாஃப் குக்ட் ஆயிடுறதுனால இதை எண்ணெயில் ரொம்ப நேரம் விட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நம்ம மாவை ரெடி பண்ணலாம். ஒரு பெரிய பவுலில் அரிசி மாவு, கடலை மாவு, மைதா மாவு, அப்புறம் நம்ம மசாலாக்கள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கலந்துக்கலாம். ஊற வச்ச காலிஃப்ளவர் துண்டுகளையும் இதில் போட்டு கலந்துக்கலாம். காலிஃப்ளவர் ஈரமாக இருக்கிறனால இப்போவே மாவு அதில் ஒட்டுறதை பார்ப்பீங்க. ஆனாலும் லேஸாக தண்ணி தெளித்து எல்லா மாவையும் சேர்த்து கலந்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இதை எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியது தான் பாக்கி. கடாயில் நல்லா எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம காலிஃப்ளவர் பக்கோடாவை போட்டுடலாம். ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க. அவசரம் இல்லாமல் நல்லா முருகலாக விட்டு நம்ம எடுத்துக்கலாம். காலிஃப்ளவரில் மாவு முழுசாக ஒட்டலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ப்ரொஃபஷ்னலான காலிஃப்ளவர் பக்கோடா இப்படி தாங்க இருக்கும். இது நீங்கள் எவ்வளோ நேரம் கழித்து சாப்பிட்டாலும் மொறு மொறுன்னு இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். தட்டில் போடும் போதே எவ்வளோ சத்தம் வருது பாருங்க. இதுதான் இது கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு அடையாளம். இந்த காலிஃப்ளவர் பக்கோடால நம்ம மெயினாக சேர்த்திருக்கிறது அரிசி மாவு தான். அது உதிர்ந்து வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சமாக கடலை மாவும் மைதா மாவும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அரிசி மாவோட ஸ்பெஷாலிட்டியே அது அவ்வளோ சீக்கிரத்தில் நமத்து போகாதுங்கிறது தான். ஸோ ½ அன் ஹவர் கழித்து இந்த காலிஃப்ளவர் பக்கோடாவை எடுத்து பார்த்தோம்னாலும் அது நல்லா மொறு மொறுன்னு முறுக்கு மாதிரி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஒரு நாள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த காலிஃப்ளவர் பக்கோடாவை செஞ்சு பாருங்க. இவ்வளோ நாள் இந்த திறமையை எங்கே தான் ஒளிச்சு வச்சுருந்தீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காலிஃப்ளவர் பக்கோடா செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மாஸ்டர் ஆஃப் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.